சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் ராஜகோபுரத்தில் மூலிகைச்சாறு கலந்த வண்ணம் பூசும் பணி தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்று சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில். இங்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு என மும்மூர்த்திகளும் ஒருங்கே அமர்ந்து மூலவராக அருள்பாலிக்கின்றனர். இங்கு 7 அடுக்குகளுடன் 133 அடி உயர ராஜகோபுரம் உள்ளது. இதில் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் உள்ளன. கால பழக்கத்தாலும் பறவைகள் போன்ற உயிரினங்களாலும் கோபுரத்தின் சிற்பங்கள் சிதிலமடைந்தன. இதைத் தொடர்ந்து இந்த கோபுர சிற்பங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க தமிழக அரசு 1,15,00,000 ரூபாய் வழங்கியது. தற்போது மூலிகை கலவை கலந்த வண்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. சோற்று கற்றாழை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இளநீர், தயிர், சப்பாத்தி கள்ளி, நீலாம்பரி உள்ளிட்ட பொருட்களால் கலவை தயாரிக்கப்பட்டு பூசப்பட்டு வருகிறது. அந்த காலத்திலே இந்த ராஜகோபுரம் அமைக்கப்படக்கூடிய சமயத்திலே மூலிகளை கொண்டு அங்கே வர்ணங்களை தீட்டியிருக்கிறார்கள். சுண்ணாம்பு, சோற்றுக்கற்றாழை, தயிர், கடுக்காய் போன்ற 7 வகை மூலிகைகளை கொண்டு அந்த வண்ணங்களால் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் இன்றும் பழமை அழியாது காட்சி தருகிறது. அந்த சிற்பம் இன்றும் அது அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு அதே மூலிகைகளை கொண்டு அற்புதமாக அங்கே அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. வெளிப்புற சீரமைப்பு பணி முடிவடைந்ததும் கோபுரத்தின் உட்பக்கம் பணிகள் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.